ஓகே. இப்போ நம்மளை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திடலாம். ஏன்னா புது நண்பர்கள் ஏற்கனவே நம்மளுடைய ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ண ப்ராப்ளம் இல்லை. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ட்ரேடிங் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கே தாமோதரன். நம்ம வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கமாடிட்டி ஸோ இந்த ட்ரேடிங் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் அண்ட் ஆப்ஷன் இன்க்ளூடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ட்ரேடிங் அனலிஸ்ட். இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து லைவ் அனாலிசிஸ் காலையில் 9லேருந்து 3:30 வரைக்கும் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் எக்ஸ்பைரி ட்ரேடிங் பற்றி லைவ் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது நம்மளுடைய சேனல் பற்றி தெரியாத வர வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ட்ரேடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் லைவாக வந்து ஈவினிங் டைம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கிளாஸும் நம்ம யூடியூப் சேனல் லைவில் தான் வரும். சரி, ஓகே. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சேனல் பற்றி பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரேடிங்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், சிபிஆர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து புல் பேக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போட்டிருக்கிறோம். ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ராடேவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெண்டையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு ஒரு செட்டப்பாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் இப்போ நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை வச்சு ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நம்ம இப்போது உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ்க்கு போவோம். ஸோ கண்டினியூவாக வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க. சரி, நீ வருவாங்களா, அப்புறம் பார்க்கலாம். ஸோ நமக்கு நீங்கள் என்னென்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேசிக் கால் அண்ட் புட் டைப் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னா வந்து இந்த மணி என்ன, அட் த மணி, ஓடிஎம்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்ஷன் கிரீக் டெல்டா, காமா, தீட்டா, வேகாங்கிற மாதிரி அதெல்லாம் எப்படி ஒரு ஆப்ஷனில் வந்து எஃபெக்டிவ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். நம்ம ரெகுலர் நம்மளுடைய யூடியூப் லைவில் கூட நம்ம ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பற்றி அடிக்கடி பேசுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, மேக்ஸ் பெயின், பிசிஆர் புட் கால் ரேஷியோ, அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ், அவாய்ட் ட்ரேடிங். ஸோ இதை பற்றியும் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து இதை பற்றியான டாப்பிக்கில் தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ட்ரேடிங், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 பையிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 8 பையிங் ஸ்ட்ராட்டஜி. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு கிளாஸுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதில் ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்றைக்கி நாம் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய வீடியோட எண்டில் நம்ம அந்த பையிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஆப்ஷன் இங்கே பேசிக் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ என்ட்ரி ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் என்ட்ரி ஆகிடுறாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆப்ஷனில் தெரியுதில்லை. ஸோ அதை பற்றி தான் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். பேசிக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் கூட இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் போட்டு தெரியும், ஸோ இந்த மணி தெரியும், ஆப்ஷன் கிரீக்கில் நிறைய விஷயம் ஏன் மூவ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதை பற்றியெல்லாம் இனி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 1 செகண்ட், லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்னு ஒரு என்ட்ரி கொடுத்துடலாம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார், கேட்குதுங்களா? நான் இன்றைக்கி தான் சார் உங்கள் சேனல் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்னங்கன்னா நம்ம கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா 1 hour டைமு, நம்ம எல்லாம் பேசிகிட்டே இருந்தோம்னா 1 hour ஈஸியாக இதாயிரும். நம்ம ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நம்ம பேசலாம், நம்ம கண்டிப்பாக பேசலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 8 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் ஒரு சிங்கிள் பையிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இது பார்க்குறோம். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ். நம்ம பெய்டு வெர்ஷனில் மீதி இருக்கிற 7 பையிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் அண்ட் புட். ஸோ கால் அண்ட் புட் அப்படி என்னங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய ஆப்ஷனில் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிள் கான்செப்டாக நம்ம அதை எல்லாமே வந்து ஒரு எளிமையாக ரொம்ப டைம் எடுக்காமல் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நமக்கான டைம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு போகணுனால ஸோ இடையில நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கிளாஸோட எண்டில் ஒரு 10 மினிட்ஸ் அதுக்காக ஒதுக்குவோம். அதில் நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கால் அண்ட் புட். ஸோ இந்த கால் அண்ட் புட்டில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை பை பண்ணலாம். ஸோ ஈக்விட்டிஸ் வந்து பை பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு இண்டெக்ஸை ட்ரேட் பண்ண வரோம். ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண வரோம் அப்படின்னா, ஸோ டைரெக்டாக நான் வந்து ஒரு இண்டெக்ஸை வந்து ட்ரேட் பண்ண வரேன்னா எனக்கு வந்து ஒரு இண்டெக்ஸை பை பண்ணுறதுக்கு, ஒரு பேங்க் நிஃப்டியோ பை பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 lakhs வந்து தேவைப்படும். 1.5 லட்ச ரூபா வந்து எனக்கு ஒரு மார்ஜின் அமௌண்ட்டாக தேவைப்படும். ஸோ இப்போ எனக்கு அந்த பணமும் இல்லை. நான் என்ன பண்ணுறது? நான் வந்து ஒரு மார்க்கெட் மூவ் ஆகும்போது நான் ஏதாவது ஒரு நான் எதாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா
ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் அப்சைடாக மூவ் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து கால் ஆப்ஷன். ஸோ அப்போ வந்து இந்த கால் ஆப்ஷன் என்ன ப்ரீமியம் இருக்குது, அதை நாம் அந்த ப்ரீமியத்துக்கான அமௌண்ட் இருந்தால் போதும், இந்த 1.5 lakhsங்கிற மார்ஜின் தேவையில்லை. ஸோ இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா நமக்கு இந்த 1.5 lakhsம் ரிஸ்க் இருக்கும். பட் இந்த ஆப்ஷனில் ரிஸ்க் குறைவு. அதனால தான் நிறைய பேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ கால் ஆப்ஷனுங்கிறது மார்க்கெட் அப் ட்ரெண்டாக மூவ் ஆகும்போது நமக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் முறை தான் கால் ஆப்ஷன். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன். மார்க்கெட் வந்து பெரிய லெவல் டவுன் ஆக போது, ஒரு 1000 ரூபாய் 2000 இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் டவுன் ஆச்சு. ஸோ இடையில மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆனதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மறுபடியும் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இறங்கும் சமயத்தில் வந்து நீங்கள் அதே மாதிரி 1.5 லட்ச ரூபா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம டவுன் ஆகும் அப்படிங்கிறபோது பயன்படுத்தக்கூடியதான் புட் ஆப்ஷன். ஸோ அப்போது நம்ம மார்க்கெட் மேலே போகணும், மார்க்கெட் வந்து அப் மூவ் ஆகுனா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுனால் நாம் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அப்போ பையிங் பண்ணோம்னா நமக்கு வந்து அதுக்கான ப்ரீமியம் ப்ரைஸ் இருந்தால் போதும். அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேங்க் நிஃப்டிக்கு 100 ரூபா அப்படின்னா நமக்கு ஒரு 1500 ரூபா இருந்தால் போதும். ஸோ இது நம்ம ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ண வைக்க முடியும். இதோடைய லாஸ் வந்து இந்த 1500 தான் லிமிட்டட். ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது அன்லிமிட்டெட். ஸோ இது காலுக்கும் பொருந்தும். அப்போது ஒரு ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போனாக்கால் டவுன் ஆனால் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கால் ஆப்ஷன் இருக்குது, ஒன் செகண்ட். ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால் அண்ட் புட்டை பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா வந்து லாங் கால் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தது. ஒரு காலை வந்து நம்ம வந்து ஒரு 100 rupees ப்ரீமியம் இருக்கிற காலை ஸோ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 1500 ரூபா. அதோடைய லாட் சைஸ் 15 இருந்ததுன்னா 15 × 100 1500 ரூபா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி வந்து புட்டை பை பண்ணுறக்கும் அதோடைய ப்ரீமியம் வந்து நம்ம ஒரு 1500 ரூபாங்கிற ரேஞ்சில் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் இருந்தால் போதும். இது வேரியேஷன் ஆகும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ பட் ஆனால் நம்ம வந்து இது வாங்குகிறோம், அப்போ மார்க்கெட் வந்து கீழே போனால் கால் என்ன ஆகும், அப்போ டவுன் ஆகும். அப்போ நம்ம அந்த காலை செல் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பை அண்ட் செல் அண்ட் பை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இது புதுசாக வந்தால் தெரியாமல் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பண்ணலாம், பை அண்ட் பண்ணலாம், பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணலாம். அது ஆப்ஷனுக்கும் பொருந்தும். அப்போ இந்த ஆப்ஷனுடைய காலை வந்து நம்ம செல் பண்ணுறோம். பட் இங்கே நமக்கு ப்ரீமியம் இருந்தால் போதும். பட் ஆனால் இங்கே ப்ரீமியம் இல்லை, இந்த இடத்துல மார்ஜின் தேவைப்படும். இங்கே 1500 ரூபா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுக்கு அமௌண்ட் இருந்தால் போதும். ஆனால் இங்கே அதே ஆப்ஷனை நீங்கள் வந்து செல் பண்ணணுன்னா 1,50,000 இல்லை 1 lakh சம்திங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பர்சன்ட் வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். அதே தான். ஸோ கால் ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மார்ஜின், ஃபியூச்சருக்கான மார்ஜின் நமக்கு வேணும். ஸோ இங்கே இதே மாதிரி புட்டு வந்து டவுன் ஆகுனா நம்ம வாங்கணும் அப்படின்னா ப்ரீமியம் இருந்தால் போதும். பட் புட்டை ரைட் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக மார்ஜின் அமௌண்ட் 1,15,000ங்கிறது வேணும். அப்போ அதனால் ஸோ வாங்கிறது ஒரு பெட்டரான ஒன்று, செல் பண்ணலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்ம செல் பண்ணி ஸோ அதில் ஏன்னா இதோட ரிஸ்க் வந்து வேறு 1500 ரூபா தான். ஆனால் இதோட ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் மார்க்கெட் 2000 ரூபாய்ன்னு போனாலும் நம்ம மார்ஜின் பே பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இதோட லாஸ் வெறும் 1500 ரூபாயோடைய அந்த லாஸ் நின்றும், அதுக்கப்புறம் அது மூவ் ஆகாது. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு கால் அண்ட் புட்டை பையும் பண்ணலாம், ஒரு கால் அண்ட் புட்டை செல்லும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதில் கால் அண்ட் புட் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த கால் அண்ட் புட்டில் 3 டைப்பான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதெல்லாம் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடை செலக்ட் பண்ணோம்னா அந்த ட்ரேடுக்கான ரிஸ்க்கு அது முதல்ல எந்த மாதிரியான ப்ரீமியமில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ப்ரீமியம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் 3 டைப்பான இருக்கிற ஆப்ஷன் மெத்தட்ஸ் தான். ஸோ அப்போ இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இது 3ம்னா என்னென்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்குறோம், இந்த இடத்துல வந்து 19,750ங்கிறது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கோம். 19,750ங்கிறது நிஃப்டியோடைய கரண்ட் ப்ரைஸ், ஸ்பாட்டோட ப்ரைஸ். நீங்கள் இதில் ஃபியூச்சரை வந்து இதில் கொண்டே வராதிங்க, இதை வந்து ஸ்பாட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆப்ஷனுக்கு மெயின். நமக்கு வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் போகும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சரோட மூவ்மெண்ட்டை விட ஸ்பாட் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஸ்பாட் என்ன ப்ரைஸில் இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்பாட் வந்து ஒரு 19,750ங்கிறது அது ஸ்பாட்டோட ப்ரைஸ். ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு இருக்கக்கூடிய 19,750 ஸ்ட்ரைக், புட் சைடு இருக்கக்கூடிய 19,750 ஸ்ட்ரைக். ஸோ இப்படி 2 ஸ்ட்ரைக் இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்கை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரண்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட் த மணி. ஸோ இந்த கரண்ட் ப்ரைஸில் இருக்கக்கூடியதெல்லாம் 2 சைடுமே, கால் சைடு இருக்கிறதும் அட் த மணி, புட் சைடு இருக்கிறதும் அட் த மணி. ஸோ இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸ்க்கு கீழே டவுனாக இருக்குது 19,750லேருந்து 19,700, 650, 600. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு இந்த மணி,
கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கீழே இருக்கிறதெல்லாம் டவுனாக இருக்கிறதெல்லாம் காலுக்கு இந்த மணி, புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சிங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஸோ கரண்ட் ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் காலுக்கு இந்த மணி, புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் இருக்குது 19,800 19,850. அப்போ 19,850 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலுக்கு அவுட் ஆஃப் த மணி, புட்டுக்கு இந்த மணி. சரி என்னங்க இந்த மணி அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதில் எல்லாம் என்ன வேரியேஷன் இருக்குன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் ஒரு ப்ரைஸ் நம்ம ஏன் வாங்கணும், அதில் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், அதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ 3 ப்ரைஸ் இருக்குது. காலுக்கும் அதே தான், புட்டுக்கும் அதே தான். இந்த மணி, ஸோ அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஸோ கரண்ட் ப்ரைஸில் இருக்கிறது அட் த மணி, கரண்ட் ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு இந்த மணி, புட்டுக்கு அவுட் த மணி. ஸோ அதே மாதிரி வந்து கரண்ட் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நமக்கு காலுக்கு அவுட் த மணி, புட்டுக்கு இந்த மணி. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளாக புரிஞ்சுங்க. இதில் ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீ அடுத்து போகப்போ இது உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஷன் வாங்கணும். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ வந்து 28,100 இது பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த ரேட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. 28,100 ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ இது எப்படி அடுத்தடுத்த ப்ரைஸுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு 100 பாயிண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். அப்படின்னா 28,100 28,200 28,300 400 100 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ டவுன் சைடும் அதேமாதிரி 28,000 27,900 இப்படி 100 பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ்க்கு ஒருக்கா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். நம்ம வந்து மிட் கேப் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு 50 ரேஞ்சில் இருக்கும். 100 ஸ்டாக்ஸ் எடுத்தோம்னா ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. இப்படி வேரியேஷன் நிறையா இருக்கும். அதை நீங்கள் நம்மளுடைய ஆப்ஷன் செயின் அனாலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது அதுக்கான அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதுவே காமிச்சிடும். ஸோ அப்போ அதனால் நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும். இது நிஃப்டிக்குன்னு எடுத்துகிட்ட 50, பேங்க் நிஃப்டிக்கு 100 ரேஞ்சில். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த எல்லோ கலராக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கே இருக்குது. இப்போ டவுனில் இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த மணி. ஸோ இந்த கரண்ட் ப்ரைஸில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடியது அட் த மணி புட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது காலுக்கு அட் த மணி. ஸோ இந்த இடத்துல எல்லோவாக இருக்கிறதெல்லாம் புட்டுக்கு இந்த மணி. ஸோ இதை நாம் இந்த வேரியேஷனில் புரிஞ்சுக்கொண்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட் த மணி. ஸோ இது வந்து அட் த மணி, இதெல்லாம் இந்த மணி புட்டுக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் புட்டு. ஸோ இங்கே கால். அப்போ இந்த கலராக இருக்கிறதெல்லாம் நாம் வந்து இந்த மணி எடுத்துக்கணும். இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. இந்த ஒயிட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் இருக்கிறது அட் த மணி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஏன்னா நம்ம ஒரு பேசிக்கிலிருந்து உங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரணும். 1 hour டைமுக்குள்ளே ஸோ நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் தான் நம்ம வந்து மெயினாக வந்து ட்ரேடிங்கில் பயன்படுத்தக்கூடியது ஒன்று. இதை பயன்படுத்தணும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர்றதெல்லாம் விஷயங்களை பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த ஆப்ஷன் செயின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த ஆப்ஷன் செயினை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போனோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் ஆகும். இப்போ இந்த டெல்டாவை பற்றி பேசினாலே 1 hourக்கு மேலே பேசலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 டைப்பான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா டெல்டா, காமா, வேகா, தீட்டா, ரோ. ஸோ இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம பெருசாக பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்மளுடைய பேங்க் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் இன்ட்ரெஸ்ட்னால அது நமக்கு யூஸ் பெரிய அளவில் இல்லை. ஸோ இந்த 4 விஷயமும் நமக்கு கம்பல்சரி தெரியணும். அப்போ டெல்டான்னா என்ன, காமானா என்ன, வேகானா என்ன, தீட்டானா என்ன, இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு ஆப்ஷனில் போய் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ரிஸ்க் வர்ற காரணமே இந்த டெல்டாவோட வேல்யூம் தெரியாது சில பேர்த்துக்கு. ஸோ டெல்டா எப்போ மூவ் ஆகும், என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது. காமா எப்படி வேலை செய்யணும் தெரியாது. வேகா எப்படி வேலை செய்யணும், தீட்டா எப்படி வேலை செய்யுங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாமே ஒரு செயின் மாதிரி தான். இதெல்லாம் நம்ம அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு ஆப்ஷனை வாங்கி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டாக இருக்கிறது ஸோ ஆப்ஷன் க்ரீக். ஸோ இந்த ஆப்ஷன் க்ரீக்கில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த காமா, டெல்டா, வேகா இதெல்லாம் என்னங்கிறத ஒரு நம்ம எல்லாமே வந்து எளிமையாக தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ரொம்ப டைம் எடுக்குன்னு பயந்துக்க வேண்டாம். ரொம்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் இது இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. 12,000ங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ஐவி, புட்டு டெல்டா, புட்டு தீட்டா, புட் வேகா, காமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பர் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலோடைய டெல்டா என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா +1.
ஸோ ப்ளஸ்ஸில் இருந்தால் இருக்கும், இது மைனஸ் இருக்காது. அதாவது 0லேருந்து +1 இதிலிருந்து 100 வரைக்கும் நமக்கு வந்து இதே வந்து ஒரு புட்டோடைய டெல்டாங்கிறது கால்குலேஷன் என்னென்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 -1லேருந்து நமக்கு -100. இது என்னங்க இது -1 +1 இதெல்லாம் என்ன சொல்கிறீங்கிறத நம்ம அடுத்தது எளிமையாக பார்க்கலாம். ஸோ இதை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். காலுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா +1லேருந்து 100ன்னு வச்சுக்கோங்க. புட்டுன்னா -1லேருந்து -100ன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டெல்டாங்கிறது இப்போ இந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த 12,000 இருக்கிறது. ஸோ இப்போ மூவ் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12,000லேருந்து 12,050லேருந்து 12,000 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த டெல்டா என்ன ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். அப்போ இந்த டெல்டா வந்து பார்த்திங்கன்னா 47ன்னு இருக்குது மைனஸ், இதோட புட்டுக்கு வந்து டெல்டா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இங்கே 10 பாயிண்ட் மூவ் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த டெல்டா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் டவுன் ஆகும். ஏறும்போது புட் ஆப்ஷன் டவுன் ஆகும். இந்த சைடு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா 53ன்னு இருக்குது டெல்டா. அப்போ நமக்கு 5 பாயிண்ட் இன்ட்டு 30 பைசா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகும். அப்போது காமா டெல்டா வச்சு தான் இது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து 10 பாயிண்ட் ஏறுனா எவ்வளோ ஏறும், 1 பாயிண்ட் எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதை வச்சு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 10 பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த டெல்டாங்கிறது நம்ம ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஏறுன்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு இதை வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 10 பாயிண்ட் ஏறுச்சுன்னா நான் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ மூவ் ஆகும். ஸோ அப்படின்னு நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. இது ₹1 ஏறாது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபியூச்சர் வாங்கினீங்கன்னா 2050க்கு வாங்குறீங்க, 12,050க்கு. இந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் வந்து 12,060க்கு வந்துருச்சு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ₹10 ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்யூச்சரில். பட் ஆனால் ஆப்ஷனில் நமக்கு ₹5.30 தான் ஏறும், இது ₹10 ஏறாது. இதே நீங்கள் ஈக்விட்டிஸில் இதை வாங்கி வச்சிங்கன்னா அப்படின்னா ₹10க்கு ₹10 ஏறி இருக்கும். ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கும் ஈக்விட்டிஸிலும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெல்டா வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் ஒரு ஆப்ஷன் ப்ரைஸ் மூவ் ஆகும்போது நமக்கு மூவ் ஆகும். அப்போ நம்ம டெல்டாங்கிறது என்ன, நம்ம ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன மூவ் ஆகுதோ ஸோ ஆகும்போது இந்த டெல்டா வேல்யூமில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே இந்த 10 பாயிண்ட் ஏறும்போது இந்த ₹5.30 ஏறும். ஸோ இதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இதுக்கெல்லாம் தொடர்ந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எளிமையாக புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம டெல்டாங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறது காமா. இந்த காமாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிள் இதுக்காக சொல்கிறேன். ஸோ காமாங்கிறது வந்து நமக்கு டெல்டாவோடைய இந்த பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டெல்டா பாயிண்ட் காலோடைய டெல்டான்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது வந்து இது வந்து 53 அப்படின்னு இருக்குது சரிங்களா. இப்போ இந்த 53ங்கிறது இந்த ப்ரைஸ் ஏறும்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற நாட்கள் டியூரேஷன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் 1 வீக் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்த்லி ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இந்த வீக்லி மந்த்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ இதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் இந்த டெல்டாவுக்கும் வந்து மூவாருக்கான மூமெண்ட்டை வந்து இந்த காமாங்கிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிள் சொல்லணும்னா இதில் ஒரு பிரீமியம் இருக்கும். இப்போ இந்த ₹12 பிரீமியம் தான், ஏன்னா அடுத்த மணியில் இருக்குது. இந்த ₹12 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பிரீமியம் தான். ஸோ இப்போ ஏறுது. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ₹5 ஏறுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ₹5 ஏறும், ₹10 ஏறுனா. பட் ஆனால் இது எக்ஸ்பைரி எப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ₹12 இருக்காது, இங்கே ₹1 தான் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் குறைய இந்த காமா வேல்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த காமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் டெல்டாவுக்கும் இடையில ஒர்க் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி என்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு திடீர்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ₹1 ₹2 ₹5 இருக்கிறதெல்லாம் ₹100 ஏன் போகுது அப்படின்னா அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிக் வால்யூம் எக்ஸ்டென்சிக் வால்யூம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸ்பைரிக்கான ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அங்கே காமா வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ப்ரைஸ் ஏறுச்சு அப்படின்னா உடனே நமக்கு ₹1 இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஏறுச்சு அப்படின்னா உடனே அடுத்த மணியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக ஏறும். அதுக்கு இந்த காமா நெருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமா நெருங்க அதோடைய பவர் அதிகமாகும். அப்போ ப்ரைஸ் வந்து அடுத்த மணிலிருந்து வேகமாக மூவ் ஆகுது எக்ஸ்பைரி என்னைக்கு அப்படின்னா அந்த காமாவுக்கான தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு வந்து டெல்டாவுக்கு இடையில் ஒர்க் ஆகிறது தான் காமா. ஸோ இதை நம்ம ஒரு எளிமையாக சொல்லலாம். இதை நம்ம ட்ரேட் எடுக்கும்போது இவ்வளோவெல்லாம் நம்ம திங்க் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நம்ம அதை பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேகா. ஸோ இந்த வேகான்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி. இதை பற்றி நம்ம அடுத்ததாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளைடு ஐவி இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அந்த ப்ரைஸ் வந்து அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக மார்க்கெட்டில் மூவ் ஆகும். ஸோ ரொம்ப குறைவான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி குறைவாக தான் ட்ரேட் ஆகும். இப்படி ட்ரேட் ஆகும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் ரொம்ப வேகமாக ட்ரேட் ஆகும். அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை இந்த இம்ப்ளைடோட வாலட்டிலிட்டி ஆப்ஷனுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத தான் நம்ம இந்த வேகா நமக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி கொடுக்குது. வேகாவோட சேஞ்சஸ் வந்து இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய அந்த வாலட்டிலிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன்டேஜில் மேத்தமெட்டிக்காக நமக்கு வந்து கொடுக்குறது இந்த வேகாங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தீட்டா வேல்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த தீட்டா வேல்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய நம்ம என்ன மூமெண்ட்னா டைம் டிகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு வாரம் இருக்குது எனக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு, மந்த்லி ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒரு வாரம் இருக்குது. ஸோ அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீட்டா வேல்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே குறைஞ்சிட்டு வர 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 இந்த தீட்டா வேல்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இது வந்து டைம் வேல்யூவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ப்ளஸ் இன்டென்சிட்டி வேல்யூ, அதாவது அதோடைய ப்ரீமியம் ப்ரைஸ். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா செல்லருக்கு வந்து இந்த தீட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட்டே ஆகலைன்னா இந்த தீட்டா வேல்யூமில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ செல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா லாபம் வரும். பட் ஆனால் இந்த பையருக்கு வந்து இந்த தீட்டா வேல்யூம் குறைஞ்சிட்டே இருந்தது அப்படின்னால் அவங்களுடைய வாங்கி வச்சுருக்கிற ப்ரீமியம் குறைஞ்சிட்டே வரும். அப்போ தீட்டா வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் டியூரேஷன் தான். நம்ம 1 வீக் இருக்குது அப்படின்னா தீட்டா வேல்யூம் அதிகமாக இருக்கும். குறைய பார்த்திங்கன்னா இன்னும் 1 நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரியாக இருக்குன்னா ஸோ இந்த தீட்டா வேல்யூமில் குறையும் போது அது செல்லருக்கு பாதுகாப்பு, பையருக்கு பார்த்திங்கன்னா பை பண்ணி வச்சுக்கிற ப்ரீமியம் குறையும். ஸோ அப்போ அந்த தீட்டா வேல்யூங்கிறது நம்மளுடைய டைம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் மேக்ஸிமம் பார்த்துட்டோம், இல்லை எளிமையாக தான் பார்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப இன்டீப்பாக போனோம்னா ஒவ்வொன்றுக்கும் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காமன் தான். இதெல்லாம் ரொம்பவும் நீங்கள் உள்ளே போய் டீப்பாகலாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் பண்ணுற அளவுக்குலாம் வேண்டியதில்லை. ஸோ என்ன ஒர்க் ஆகுது, ஒரு வேளை ஆப்ஷன் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிருக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக நாம் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ப்ரைஸ் வந்து எங்கே செல்லர் அதிகமாக இருக்கிறாங்க, எங்கே நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் செல்லரை தாண்டி மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நாம் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஆப்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ப்ரைஸ் ஓய் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். ஸோ இதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லர் இப்போ வந்து 6,41,960 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டின்னு வச்சுக்குவோம், இவ்வளோ இதை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதை செல் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை பையின்னு எடுத்துக்கூடாதுன்னா, ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் நடந்தால் தான் ஒரு பையிங்கை நம்ம பை பண்ண முடியும். ஸோ நம்ம சும்மா ஒரு மார்க்கெட்டில் போய் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல எல்லாம் வந்து பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே ட்ரேட் ஆகாது. ஏன்னா இங்கே செல்லர் இருக்கணும். ஸோ செல்லர் இருந்தால் தான் இந்த இடத்துல ட்ரேட் ஆகும், அதை பையர் வாங்கணும். அப்போது செல்லர் அதிகமாக இங்கே உருவானால் தான் பையர் வாங்க முடியும். அப்போ செல்லிங் அதிகமாக இந்த ப்ரைஸை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க மீடியமான ப்ரைஸை கூட செல் பண்ணுவாங்க, குறைவாக இருக்கிற ப்ரீமியம் கூட அவங்க செல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அதிகமாக எங்கே செல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 28,500க்கு மேலே இந்த ப்ரைஸ் மூவ் ஆகாது. அதனால் இதை வந்து அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்ஷன் வாங்குகிறோம் இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னா போய் இங்கே போய் நீங்கள் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டு இந்த செல்லுக்கு மேலே ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டு ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அது ஏறாது. ஏன்னா இங்கே அவங்க இதுக்கு மேலே இந்த ப்ரைஸை அவங்க செல்லிங்கில் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் சைடு 28,000 வந்து புட்டு அதிகமாக ரைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது சப்போர்ட். ஸோ நம்ம இதெல்லாம் ஆப்ஷனில் கண்டிப்பாக தெரியணும். அது வந்து இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேங்க் நிஃப்டி. ஸோ இதனுடைய ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே இதே தான். நீங்கள் வந்து இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டிக்கு இதே தான், மிட் கேப் நிஃப்டி, ஸோ அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்கும் இதே முறை தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புட்டுக்கு அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. அப்போ புட்டுக்கு அதிகமாக செல் பண்ணாங்கன்னா என்ன கான்செப்ட், அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. அப்போ ப்ரைஸை இதுக்கு கீழே அவங்க கொண்டு வர விட மாட்டாங்க. ஸோ ப்ரைஸ் அப்போ என்ன இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் அதிக வாய்ப்பு. அப்போது இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆனால் தான் ப்ரைஸ் டவுன் ஆகும். ஸோ இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆனால் தான் ப்ரைஸ் மூவ் ஆகும். இல்லைன்னா ஸோ நம்மளுடைய நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே மூமெண்ட்லேயே நடந்துடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆப்ஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் ஃப்யூச்சர்லேயும் அந்த மூமெண்ட்டை அவங்க கொண்டு வருவாங்க, ஃப்யூச்சர்லேயும் ஸ்பாட்லேயும். ஏன்னா இதில் தான் அவங்களுக்கு நிறையா லாபம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம்.
ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு 4 நாள் நின்னாலே இங்கே 100 ரூபாய்க்கு இருக்குது, இந்த 116 ரூபாய்க்கு இருக்குது 0 ஆயிரும். ஸோ இந்த சைடு 120-30 ரூபாய்க்கு இருக்குது 0 ஆயிரும். 2 நாள் 3 நாள் நின்னாலே இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா தீட்டா வேல்யூ இறங்கிட்டே வரதுனால. அப்போது இந்த இது நம்ம ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த அதிகமாக ஸ்ட்ரைக் எங்கே செல் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு இது நீங்கள் வந்து ஒரு பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மூமெண்ட்டுக்கிட்டேயே நீங்கள் பை பண்ணிக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் முன்னாடியே பை பண்ணிங்கன்னா தான் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு அது டவுன் ஆகிடும். ஸோ அப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். நீங்கள் இந்த இடம் மாதிரி இடமெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் அவுட் ஆஃப் த மணியில் வாங்கி வச்சுருக்கிறேன், அது கண்டிப்பாக வரும் அப்படின்லாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. ஏன்னா இந்த ப்ரைஸ் இங்கே வந்ததையுமே மறுபடியும் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே மாதிரி இங்கே இறங்கினதையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிருந்து அப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே போய் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு ரொம்ப குறைவான லாபத்தில் நான் வந்து ஆப்ஷன் வாங்கியிருக்கிறேன், அது எப்படி வரலைன்னா எனக்கு சின்ன ரிஸ்க் தான் ஆகிட்டு போகுது அப்படிங்கிறத மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இந்த சப்போர்ட்டுக்கு நியர் பையாக இருக்கிறத பை பண்ணிக்கணும். இந்த சப்போர்ட் டச்சாக ரிவர்ஸில் ஆகிற மாதிரி இருந்தால் அப்புறம் என்ன கிடைக்கிற ப்ராஃபிட்லையோ புக் பண்ணிக்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஸோ ஒரு ஆப்ஷன் எங்கே அதிகமாக ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்களோ ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் அது ரெசிஸ்டன்ஸ், கால் சைடு, புட் சைடு எங்கே அதிகமாக செல் பண்ணியிருக்காங்களோ அது நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு அடுத்ததாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் தான், ஒரு எளிமையாக தான் நான் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் டைம் சொல்கிறேன், டைம் குறைவாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து நம்மளுடைய பணம். ஸோ பணம் எவ்வளோ உள்ளே வருது, ஒரு ஆப்ஷனை வந்து வாங்குறதுக்கு பணம் வந்து எவ்வளோ உள்ளே வருது, ஸோ வரும்போது ப்ரைஸ் என்ன ஆகுது, ஸோ இந்த பணம் உள்ளே வரும்போது ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சேஞ்சஸ்லாம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரியணும். தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைஸை வாங்க முடியும். அப்போ அதாவது அந்த ப்ரைஸ் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு ப்ரைஸ் ஏறுதுன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்கும். ஒன்று ஸோ ப்ரெஸ்ஸை பை பண்ணிக்கிறாங்க, ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் பண்ணுறாங்க. அப்படின்னா ஏற்கனவே விற்று வச்சவங்களாம் வாங்குறாங்க, 2 நாள் தான் ப்ரைஸ் ஏறும். ஸோ ஒரே காரணம் ஏறுன்னா அது வந்து ஒன்லி புல்லிஸ்னே நினச்சிடக்கூடாதாங்க, ஷார்ட் கவரிங்கும் லாங் அண்ட் வைண்டிங்கும் நடக்கும். ஸோ இதெல்லாம் மாற்றி நடக்கும், லாங்கும் நடக்கும், ஷார்ட் கவரிங் நடக்கும், இதெல்லாம் கண்டினியூவாக நடக்கும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 48,000 இருக்குது, ஆப்ஷன் 48,000 48,100 ஏறுது. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுச்சுன்னா இது லாங் புல்லிஸ். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 48,000 ப்ரைஸு 48,100 47,900 பாயிண்ட் இறங்குது. அப்போவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட், இது பியரிஸ். அதாவது பணம் உள்ளே வருது, விலை இறங்குதுன்னா அவங்க மறுபடியும் ப்ரைஸை செல் பண்ணுறாங்க. பணம் உள்ளே வருது, அவங்க வந்து ப்ரைஸ் ஏற்றுறாங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸை பை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நடக்கிறது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மெத்தேடு தான் இருக்குது, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த 4 மெத்தேடு தான் இருக்குது. ஸோ ஒன்று அப், இன்னொரு டவுன். ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் ஆகுது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டெலாம் நம்மளுடைய 0 தான், எல்லாத்துலேயுமே வரும். அப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். அப்போது ப்ரைஸ் மூவ் ஆகுது, அப்போவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கவரிங். நாம் இப்போ சொன்னோம் இல்லையா, ஒரு ப்ரைஸ் ஏறுறதுக்கு ஒன்று புல்லிஸாக இருக்கணும், இல்லைன்னா ஷார்ட் கவரிங். அதாவது இப்போ ஒரு ப்ரைஸ் இறங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏறுதுன்னா இந்த விற்றவங்கெல்லாம் பை பண்ணுறாங்க அவங்களும். ஸோ இவங்கெல்லாம் பை பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் பையர் அண்ட் ஷார்ட் கவரிங் 2 நடக்கும்போதும் ப்ரைஸ் ஏறும். அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குன்னு தெரியணும், ரியலாக இது புல்லிஸா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங்கா அப்படின்னு. இப்போ நம்ம அதுக்கான ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது அதுலேயே வந்துடுது. ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா நிஃப்டி ட்ரேடுன்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மறுபடியும் இறங்குது அப்படின்னா லாங் அன்வைண்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஏறி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் ஏறி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுத்து மறுபடியும் அது ஏறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இறங்கும், அந்த நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இறங்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை செல்லுன்னு நினச்சி நம்ம செல் பண்ணக்கூடாது, ப்ரைஸ் மறுபடியும் மூவ் ஆகும். அப்போ இது வந்து லாங் அன்வைண்டிங்கை வந்து நம்ம பை பண்ணணும். அதே மாதிரி லாங்லேயும் நம்ம பை பண்ணணும். ஷார்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புட்டை பை பண்ணணும், லாங்கில் காலை பை பண்ணணும். ஷார்ட் கவரிங்கிறது ஒரு விதமாக டவுனு, இங்கே நாம் புட்டை பை பண்ணணும், லாங் அன்வைண்டிங்லேயும் காலை பை பண்ணணும். அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவைங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய வீடியோ முடிஞ்சதுமே நான் இதுக்கான
வீடியோ லிங்க் கொடுக்குறேன். மறுபடியும் கூட நம்ம சொல்கிற விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஸோ அப்போ வந்து இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு தீரினே நீங்கள் வச்சுக்கலாம். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆனதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதை பற்றி தான். அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி அது வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு. ஸோ அதில் வந்து வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரைஸு, அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வால்யூம், நம்ம மார்னிங் வந்து நம்மளுடைய சார்ட்டில் வந்து பார்த்தோம்னா அப்படி வால்யூம் வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற ஒரு வியாபாரத்துக்கான அளவுகோல். ஸோ இந்த வால்யூம்ங்கிறதெல்லாம். ஸோ இந்த வால்யூமும் அது கூட சப்போர்ட் பண்ணுச்சுனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏறுது, வால்யூம் ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுதுன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் புல்லிஸ். ஸோ நம்ம சார்ட்டில் அதை பற்றி பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏறுது, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்குதுன்னா அது வீக்னஸ். ஸோ இங்கே ப்ரைஸ் இறங்குது, வால்யூம் ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பீரிஸ். ஸோ இங்கே எல்லாமே டவுன் ஆகுது. ஸோ லோ ஸ்ட்ரென்த் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பீரிஸ், வீக்னஸ். ஸோ இதை நாம் இங்கே நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இதுக்கெல்லாம் நிறைய நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் இதை மறுபடியும் கூட நீங்கள் ஒருக்க தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்க்குறது தான் மேக்ஸ் பெயின். இந்த மேக்ஸ் பெயினுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது எல்லா நேரமும் நமக்கு யூஸ் ஆகாது. எக்ஸ்பைரி அன்னைக்கு, இப்போது எக்ஸ்பைரி வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு ப்ரைஸ் எதுக்குள்ளே க்ளோஸ் ஆகும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் எங்கேயாவது ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் போய் வாங்கி வச்சுக்குவோம். ரொம்ப கம்மியாக இருக்குது, எக்ஸ்பைரி அன்னைக்கு ஏறுச்சுன்னா அன்றைக்கி நான் பார்த்தேன் ₹1 இருந்து ₹100 வந்தது, ₹1 இருக்கிறதெல்லாம் வாங்கு, ₹1.5 இருக்கிறதெல்லாம் வாங்குன்னு. ஸோ இது அதிக நாள் நமக்கு லாபம் கொடுக்காது. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா மேக்ஸ் பெயினை பற்றி தெரியணும். இந்த மேக்ஸ் பெயினில் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 10,800, இது 10,750, இது 10,850. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் நம்மளுடைய எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேக்ஸ் பெயினை நம்ம எக்ஸ்பைரி எப்போ பயன்படுத்துறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. இடைப்பட்ட தடத்துலலாம் போய் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சி ட்ரேட் பண்ணிடாதீங்க, அது பெரிய யூசேஜே இல்லை. மேக்ஸ் பெயினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ மட்டும் நான் இதை பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் கம்மி விலைக்கு வரும்போது நம்ம அதை வாங்கி வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட் நடந்ததுன்னா ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு 60% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேர். இதெல்லாம் ஒரு 10% வாய்ப்பாகிறதே பெரிய விஷயம். அத்தி பூத்தாப்பில் தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ மேக்ஸ் பெயினுங்கிறது ஒன்லி எக்ஸ்பைரி க்ளோஸில் 3 ரேஞ்ச் ஏரியா. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு ஸோ அப் சைட் அண்ட் டவுன் சைடில் இருக்கிற 3 ஏரியாக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்தால் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும். அது நம்மளோட லைவ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி எப்போ நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட் கால் ரேஷியோ. ஸோ இந்த புட் கால் ரேஷியோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் வந்து இதை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைனாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி 2 லைன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா காலுக்கு இருக்கும், ஸோ இன்னொன்று வந்து பார்த்தா புட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த புட்கால் ரேஷியோங்கிறது அதிகமான செல்லிங் எப்படி நடக்குது புட்டுக்கும் அண்ட் காலுக்கும். இதை வந்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இந்த புட்கால் ரேஷியோ எப்படி கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா புட் டிவைட் கால். ஸோ அப்போ இது எப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு புட்டு வந்து ஒரு 500, கால் வந்து ஒரு 600 வால்யூம் வச்சுக்கோங்களேன், இதோட வால்யூம் லெவல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 100ங்கிறத ஸோ நம்ம இங்கே கணக்கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம அடுத்ததாக வரும்போது இதுக்கான கால்குலேஷனையும் பார்ப்போம். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணுன்னா இந்த புட்கால் ரேஷியோவில் மெயினானதாக நம்ம அதை வந்து ஒரு பொறுமையாக ஒரு தீரியாகவே நம்ம வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இது ரொம்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் பெரிய டவுன் வரும் அப்படின்னா ஸோ இந்த புட்கால் ரேஷியோ 1.7க்கு மேலே போகுது அப்படின்னா பெரிய வீழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரேஷியோவில் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ரேஷியோ கிரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 1.7 புட்கால் ரேஷியோ கிரியேட் ஆச்சு அப்படின்னால் ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ நடுநிலையாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பாயிண்ட். ஸோ இப்போது புட்டு 500 வால்யூமு, கால் 500 வால்யூம் நடந்ததுன்னா ஸோ அது நமக்கு 1 பாயிண்ட். இங்கேருந்து கால் வால்யூம் சேஞ்ச் ஆனால் இங்கே பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும், புட் வால்யூம் சேஞ்ச் ஆனால் இங்கே பர்சன்டேஜ் டவுன் ஆகும். ஸோ 1 பாயிண்ட்லேருந்து இதை -n ப்ளஸ் பண்ணுறது தான் இந்த புட்கால் ரேஷியோட வால்யூம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து
80 கீழே, அதாவது 0.8 கீழே வந்து புட்கால் ரேஷியோ வேல்யூம் வருது அப்படின்னா, ஸோ அங்கேருந்து ஏதோ ஒரு ரிவர்சல் கிடச்சின்னா ப்ரைஸ் மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 1.7ங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து டவுனாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்மளுடைய கடைசியாக வந்த கொரோனா சில நேரம் பெரிய பெரிய வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு புட்கால் ரேஷியோ அதிகமாக இருந்தது அப்படின்னா புட்டோட வால்யூம் அதிகமாக இருக்குது. புட் சைடு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பண்ணியிருக்காங்க. கால் சைடு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அது குறைஞ்சிட்டே வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன் ஆகிட்டே வரும்போது 80ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு இருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த லைனில் இப்படி தான் பார்க்கணும். ஸோ ஒன்றுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது புல்லிஷ் மூமெண்ட், ஒன்றுக்கு கீழே அது டவுன் ஆகிட்டே வருது அப்படின்னா ஸோ அது பீரிஷ் மூமெண்ட். இதே நமக்கு வந்து 0.5 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு தயாராகிடுச்சு. ப்ரைஸ் வந்து என்னென்னா இது வந்து புட்டு அதிகமாக இருக்கும், கால் அதை விட வந்து பார்த்திங்கன்னா புட்டு 2 மடங்கு இருக்கும், கால் 1 மடங்கு தான் இருக்கும். அப்போது ஒரு ரேஞ்சோட டைமே இந்த ரேஞ்சு புட்கால் ரேஷியோ ரீச் ஆகுதுன்னா ஸோ ப்ரைஸ் இப்போ வேண்டுமானாலும் வி ஷேப்பில் ரெக்கவர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 1.7 அப்படிங்கிறது பெரிய வீழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ங்கிறது நார்மலான ஒன்று, 1க்கு மேலே இருக்கிற வரைக்கும் புல்லிஸ், 1 கீழே வரும்போது பீரிஸ். இதே 0.5க்கெல்லாம் வருது அப்படின்னா ஸோ ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இதை நம்ம புட்டும் அண்ட் கால் வால்யூமை வச்சு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நமக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இதுக்கான வீடியோ வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இதை தான் இங்கே பார்த்துருக்குறோம். இந்த புட்கால் ரேஷியோங்கிறது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புட் அண்ட் கால். ஸோ இதில் வந்து 1.2 இருக்குது. ஸோ புட் சைடு அதிகமாக இருக்குது, கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது 1.2. ஸோ இதே நேரத்தில் வந்து பேங்க் நிஃப்டிக்கு இது வந்து 0.83. ஸோ இந்த புட்கால் வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த புட்கால் வேல்யூம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லா வேல்யூமும் எடுத்துக்கூடாது. இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் என்எஸ்சியில் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல டோட்டல், இந்த இடத்துல டோட்டல், இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூம் லெவல் வரும். இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே வரும், இல்லை 1க்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வரும். ஸோ அந்த கால்குலேஷன் தான் நம்ம வந்து புட்கால் ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் எப்படி எடுத்துக்கணும்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் நிறைய வால்யூம் நடந்திருந்ததுன்னா பார்க்கணும். நம்ம ரொம்ப அவுட் இருக்குது பாருங்கள், இது வந்து ₹1 இருக்குது அப்படின்னா ₹1 அதிகமாக வால்யூம் நடந்ததுன்னா அதை வச்சு நம்ம புட்கால் எடுக்கக்கூடாது. நம்ம அதிகபட்சம் இதில் ஒரு 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நம்ம புட்கால் ரேஷியோ எடுத்துக்கிறது தான் சரியான ஒரு முறை. ஸோ அதிகபட்சம் ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற அதோட வால்யூமெல்லாம் எடுக்கக்கூடாது. ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரேட் ஆகிட்டுனா ₹1 இருக்கிறத வந்து அவங்க மார்ஜினுக்காக வாங்கலாம், விற்கலாம். ஸோ மார்ஜினை வந்து அவங்க வந்து இங்கே இருக்கிற ஒரு பொருளை விற்றுட்டு அதுக்கான மார்ஜினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ₹1 இருக்கிற ஒரு ஆப்ஷன் வாங்கலாம். ஸோ அப்போ இங்கே அதிகமான ஆப்ஷன் வந்து அவுட் ஆஃப் த மணியில் பாருங்கள், ஒரு ₹3 இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 10 லட்சம் வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னா இதை வச்சு நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த புட்கால் ரேஷியோவை நம்ம எடுத்துக்கணும். லாஸ்ட் ஒரு 20 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு எடுத்திங்கன்னா கூட போதுமான ஒன்றா இருக்கும். அப்போ புட்கால் ரேஷியோங்கிறது டோட்டல் புட்டோட வால்யூம், டோட்டல் காலோட வால்யூம். இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அந்த பணம் உள்ளே வருதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கிற வால்யூம் தான் இது. ஸோ இப்போ புட்கால் ரேஷியோனா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபியர். ஸோ நமக்கு 2 டைப்பான ஃபியர் மூவ்மெண்ட் இருக்குது. ஒன்று இந்தியா விக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி. ஸோ ஐவி இம்ப்ளைடு வால்டிலிட்டி, இந்த 2 தான் நமக்கு வந்து மெயினான ஒன்று. ஸோ இதை பற்றி நம்ம இம்ப்ளைடு வால்டிலிட்டி பற்றி அடுத்ததாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்தியா விக்ஸ் பார்த்துருவோம். இந்த இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து ஸோ ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. அதுனா நம்மளுடைய ஃபியர். ஸோ நம்மளுடைய ஃபியர் அதிகரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் டவுனாக இருக்கான பாசிபிலிட்டி அதிகம். நம்ம ஃபியர் குறைய மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு, இனி மார்க்கெட்டில் வந்து இது ஏறுமா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட அதிகமாக ஸோ இந்த இந்தியா விக்ஸு இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்ததாக ப்ரைஸு டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்தியா விக்ஸ் மூவ் ஆகும்போது கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இண்டெக்ஸோடைய மூவ்மெண்ட் டவுன் ஆகும். ஸோ இந்தியா விக்ஸ் ஹெவியாக மூவ் ஆச்சுன்னா நம்மளுடைய இண்டெக்ஸோடைய மூவ்மெண்ட்டும் டவுன் ஆகும். ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் இருக்கும், சேம் ரியாக்ஷன் இருக்காது. அதாவது இது ஏறுனா இதுவும் ஏறும் அப்படின்னு இருக்காது. ஸோ இந்தியா விக்ஸ் ஏறினால் நம்மளுடைய ப்ரைஸ் இண்டெக்ஸோடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் இறங்கும்.
ஸோ இந்தியா விக்ஸ் இறங்குச்சு அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் வந்து ஏறும். அப்போ அதுக்கு ஒரு ரேஞ்ச் வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் தான் ஆப்ஷன் ட்ரேடர்லாம் நம்ம பணம் பண்ண முடியும். அப்போ இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு மேலேயோ இல்லை ஒரு 15க்கு மேலேயோ இருந்ததுன்னா ஸோ ஆப்ஷன் பையருக்கு வந்து எப்பயுமே அதிகபட்சம் ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கும், நல்லா லாபம் கிடைக்கும். ஸோ இதே வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆகி போச்சுன்னா ஒரு பெரிய பதட்டமே இல்லாமல் மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும், இப்படின்னு ஏறிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இப்படி சின்ன சின்ன மூவ்மெண்ட்லேயே ஏறும், ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டே எல்லாமே ஏறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு இன்ட்ராடே பண்ணுற ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட்டபிள் இருக்காது. ஸோ இதை விட இன்னொன்று என்னென்னா இந்தியா விக்ஸ் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா நமக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டபிள் கிடைக்காது. ஸோ அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாகிடும், அப்போ போயிட்டாலும் அவங்க ரிஸ்க் அதிகம். இந்தியா விக்ஸ் வந்து 30க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க நிறுத்திடுவாங்க. ஆப்ஷனோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வந்து இப்போ 400 ரூபாய்க்கு இருக்கிற அடுத்த மணி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ வாலட்டிலிட்டி ஹெவி ஆயிரும். அப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 12 to 15 இருந்ததுன்னா அது ஒரு நார்மல். 30க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த ரேஞ்சில் 30க்கு மேலே போயிடுச்சுன்னா ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பெரிய வாலட்டிலிட்டிலாம் இருக்கும், அதாவது கேப் அப்பு கேப் டவுன் இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம் இந்தியா விக்ஸ் இருந்ததுனால. ஸோ அப்போ இந்தியா விக்ஸ்னால் நமக்கு ஃபியர். ஸோ இதை புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். என்ன பார்க்கலான்னா ஐவிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஸோ இங்கே நமக்கு ஒரு ஐவி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐவின்னு ஒன்று இருக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் செயின் அனாலிஸ்ட்லேயே. ஸோ இந்த ஐவியோட வேல்யூ இது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஐவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த அளவுக்கு ரேஞ்சுக்கு வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19.37 இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு கேப்பை போட்டு ட்ரேட் ஆகுது, இவ்வளோ வாலட்டிலிட்டி. இந்த வாலட்டிலிட்டியை கால்குலேஷன் பண்ணுறது தான் இந்த ஐவி வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஐவினால் நமக்கு என்ன யூஸ், இந்த ஐவி வச்சு நாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லோ ஐவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மார்க்கெட் ஏறாது. ஸோ இப்போ ஒரு ரெசன்ஸ் இருக்குன்னா அங்கே போய்ட்டு சாதாரணமாக திரும்பி உள்ளுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிட்டே கிடக்கும். ஸோ இந்த லோ ஐவி இருந்ததுனால் நீங்கள் ஆப்ஷன் என்ன பை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ரீமியம் கரைஞ்சி நட்டம் தான் வரும். ஸோ அப்போ ஐவி எவ்வளோ இருக்கணும், ஐவி மினிமம் 15க்கு மேலே இருந்ததுனால் ஸோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே வந்து 15க்கு கீழே வந்துன்னா அது லோ மூமெண்ட் ஆயிரும், எப்போயாவது ஒரு ஸ்பைக் விடும் ட்ரேடு இப்படி ட்ரேட் ஆகிட்டே இருக்கும், இப்படியே ரேஞ்சிலே திடீர்னு ஒரு ஸ்பைக் விட்டு அப்புறம் மறுபடியும் இப்படியே ட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங் மெத்தடை தான் ஐவி லோவாக இருக்கிறப்போ ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய லோ ஐவி இருந்ததுனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன் பை பண்ணுறதில் பெரிய லெவலில் யூசேஜ் இல்லை. ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் எடுத்தோம்னா டைம் டிகேவில் தீட்டா வேல்யூமில் நமக்கு ஆப்ஷன் ப்ரைஸ் ப்ரீமியம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஐவி 15 இருந்தது அப்படின்னா அன்றைக்கி ஆப்ஷன் பையிங் நல்லாயிருக்கும். ஸோ 15 கீழே இருந்ததுன்னா ட்ரேட் பண்ணுறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே 15க்கு மேலே இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு நீட்டாக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு கிளியராக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஐவி வந்து நமக்கு வந்து 30 இந்த ரேஞ்செல்லாம் வருது, 25 எல்லாம் தாண்டுது அப்படின்னால் ஹெவி வாலட்டிலிட்டி வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா ஹெவியாக ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 165 ரூபாய்க்கு இந்த 8 ரூபா இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஐவி இந்த இடத்துல உங்களுக்கு 20-25 எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 165 ரூபாயே வந்து பார்த்திங்கன்னா 260 ரூபா 300 ரூபா ரேஞ்சு கூட இருக்கும். ஸோ அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா 300 பாயிண்ட்டு கூட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வாலட்டிலிட்டிக்கு நிஃப்டி கிரியேட் ஆகும். பேங்க் நிஃப்டிக்கு வந்தது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட் 700 பாயிண்ட் சாதாரணமாக ஐ லோக்கு வந்து அன்றைக்கி ஒரே நாளில் 1000-1200 பாயிண்ட்டு கூட ஐ லோ ஸோ கிரியேட் ஆகும். அப்போ ஐவி வந்து நமக்கு அதிகமாக வாலட்டிலிட்டி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக ப்ரைஸோடைய இன்டெக்ஸு அதோடைய ட்ரேடிங் ரேஞ்சு மாறுபட்டுக்கிட்டே வரும். அதோடைய ரேஞ்சு குறைய நமக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தெரியாமல் நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா என்னென்னு தெரியாமல் இந்த ரேஞ்சு தெரியாமல் நம்ம போய் ஆப்ஷனை பை பண்ணி இன்றைக்கி காலையில் போனதையுமே மூவ்மெண்ட் நடந்ததுன்னா ஆப்ஷனை பை பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது, பொழுதோட லாஸ் தான் நமக்கு வரும். அப்போ நம்ம ப்ராஃபிட் வரோம்னா ஐவி நல்லா இருக்கிற அன்றைக்கி ஆப்ஷன் வாங்கணும். இல்லைன்னா ப்ரைஸு நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சப்போர்ட்டுக்கு வரும்போது வாங்கி ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் போகும்போது ப்ரைஸை கொடுத்துடணும்.
ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு ஆப்ஷனை பை பண்ணணும். ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து வெறும் பிரீமியமாக பார்த்து ட்ரேடு பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐவின்னு என்ன அப்படின்னு. ஸோ இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதுக்கான வீடியோ லிங்க் நான் மறுபடியும் தரேன். நீங்கள் புரியல மறுபடியும் கூட நம்மளோட வீடியோ லிங்க் தரேன். இதை நீங்கள் கேட்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் கூட கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம ட்ரேடை எப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிக் நியூஸ் க்ரியேட் ஆகும்போது ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஸோ லோ ரிஸ்க் ஆப்ஷனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்மியான ஒரு 20 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கெலாம் நீங்கள் ஒரு ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ரிஸ்க் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபா இருக்கும். இல்லைன்னா ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா இருக்கும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பெரிய ரிஸ்க்கு கொடுக்காது. ஸோ நீங்கள் அப்போ போய் நீங்கள் இந்த மணியை போய் அந்த நேரத்தில் 20,000 ரூபா கொடுத்து இந்த மணியை வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் வரும்போது உங்களோட ஐவி சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஐவி சேஞ்ச் ஆனால் நீங்கள் நார்மலாக 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஆப்ஷன் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குவீங்கன்னா ஐவி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஸோ இப்போ இந்த 500 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த 400 ரூபா இந்த நியூஸுக்கான கிரியேட் ஆன இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அந்த ரேஞ்ச் வந்து அதிகமாகிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரங்களில் பையர் போய் ரொம்ப அதிக ப்ரீமியம் கொடுத்து வாங்கினீங்கன்னா மார்க்கெட் 2 மூவ்மெண்ட் கொடுத்தா போதும் முடியும் போது ஸோ இதுவே வந்து 300 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ மார்க்கெட் ஒன் சைடாக மூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மார்க்கெட் ஒன் சைடு மூவ் இல்லாமல் போச்சுன்னா பாருங்கள் இப்போ இந்த ஃப்ரைடேவிலே நம்ம வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ பாலிசி இருந்தது பட் பெரிய மூவ்மெண்ட்டே நடக்கலை நிஃப்டியில். அப்போ நிஃப்டி வாங்கினவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஆடி அவங்களுக்கெல்லாம் ப்ரீமியம் லாஸ் தான் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். எடுத்து வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி டைமுகளில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கணும். எலெக்ஷன் டைம் வருது அப்படின்னா லோ ரிஸ்க் இருக்கிற கான்செப்டை நீங்கள் எலெக்ஷன் டைம்லாம் கையில் எடுக்கலாம். ஹை ரிஸ்க் இருக்கிற கான்செப்ட் எடுக்கக்கூடாது. அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஐவி வேல்யூம் ஏறிடும் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றப்போ. நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வருதுன்னா இப்போ நமக்கு வந்து ஜூனில் வருது எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஜூன் மாதம் ஆப்ஷனை நீங்கள் வந்து மே மாதம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் 2 லாட் வாங்குறதா இருந்தால் 1 லாட் வாங்கி வச்சுக்கணும். அந்த ப்ரைஸ் ப்ரீமியம் இறங்குச்சுன்னா மறுபடியும் 100 லாட் வாங்கிக்கணும். நீங்கள் நெருங்கி 15 நாள் பக்கத்தில் போய் வாங்கலான்னு ஐடியா பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து ஐவி வேல்யூமில் வாலட்டிலிட்டி அதிகமாகணும் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் வாங்கணுன்னா 15 நாள் முன்னாடியே நம்ம அதை வாங்கணும். அதாவது எலெக்ஷனுக்கான ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட் இருந்ததுனால நம்ம அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி லோ வேல்யூமில் இருக்கிறத நம்ம முன்னாடியே அக்குமுலேஷன் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ ஐவி வேல்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எலெக்ஷன் டைமில் பட்ஜெட். ஸோ பட்ஜெட் டைமில் வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து ஐவி வேல்யூம் அதிகமாக இருக்கும்போது அடுத்த மணியும் ரொம்ப ப்ரீமியம் வாங்காதீங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பையர் ஹை ரேட் கொடுத்து வாங்கி ஆப்ஷனில் லாஸ் ஆகாதீங்க. ஐஐபி நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வர்றப்போ அதே நேரத்தில் ரெப்கோ ரேட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிசி வந்தது. ஸோ ரெப்கோ ரேட் அதாவது வீட்டு கடனுக்கான வரி இந்த இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இந்த டேக்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டவுன் பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒரு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய நியூஸ் வரும்போது ஆப்ஷன் பையிங்க ரொம்ப பிரீமியமில் போய் ஹெச் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அன்றைக்கி ஒன்றும் நடக்கலைன்னா ஹெவியாக லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழிகள் ரொம்ப தெரியறதுக்கு முன்னாடி லாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வழி தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்போ நாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இதுக்கான வீடியோ லிங்க்கு நம்மளோட இந்த கிளாஸுக்கான வீடியோ லிங்க்கு மறுபடியும் ஒருக்கா தர்றேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 ஹவரில் இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பையிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 1 தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 8 பையிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் 1 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த 1 ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை கால் அண்ட் புட்டு. அதுக்கான நம்ம சார்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 170 ரூபாயிலிருந்து 210 ரூபா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ சார்ட் டைம் ஃப்ரேம் நம்ம சார்ட் பார்த்து அதில் ட்ரேட் பண்ணணும். அந்த சார்ட்டான டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் வச்சுக்கணும். ஸோ அதோடைய டைம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்க அப்படின்னா 9:15 10 மணிக்குள்ளே மட்டும்தான் அந்த என்ட்ரி எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் ஆகிற மார்க்கெட்டெல்லாம் வந்து அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகும். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கரைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் கிடைக்காது. ஸோ அப்போ அதுக்குள்ளே எடுக்கக்கூடிய முதல்ல வந்து ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ என்ட்ரி அதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த என்ட்ரிக்குள்ளே போகணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த 170 ரூபாங்கிற 170 ரூபா ரேஞ்சில் எடுக்கலைன்னா நமக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்கள் ரொம்ப அவுட் ஆஃப் த மணியில் எடுத்திங்கன்னா இந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது அதில் பெரிய அளவில் ஏறாது. ஸோ அதுக்காகத்தான் இந்த ரேஞ்சிலேயாவது எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முதல்ல வந்து கொஞ்ச நாள் வந்து அதை எப்படி நடக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. புதுசாக இருக்கிறவங்க உடனே போய் என்ட்ரி எடுத்துடாதீங்க. உங்களுக்கு அது ஃபியரை கூட கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்போ நான் ஒரு பொருளை நான் 170 ரூபா 210 ரூபாய்க்கு வாங்குறேன்னா உங்களுடைய எஸ்எல் ஸோ எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட் எஸ்எல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பெரிய அளவில் வைக்க வேண்டாம்.
ஸோ உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாறுபடும். ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா 40 பாயிண்ட் நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் 60 பாயிண்ட் டார்கெட்டாக வைங்க புதுசுக்கு. ஸோ கொஞ்ச நாள் ஆக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 60 வந்து 1:2 மாற்றுங்க. இப்போ 1:1.5 மாற்றிக்கிறோம். 40 ரூபா ஸ்டாப் லாஸுக்கு 60 ரூபா டார்கெட்டு, அடுத்தது 40 ரூபாய்க்கு 80 ரூபா டார்கெட் வைங்க, அடுத்ததான் நீங்கள் 120 ரூபா டார்கெட் வைங்க. அப்படின்னா 1:3. ஸோ நம்ம ரொம்ப லோவாலாம் ட்ரேட் பண்ணிங்க, நீங்கள் ஒரு சின்ன லாபம் கிடச்சா போன்னு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நட்டமாகும்போது பெருசாக இருக்கும், லாபம் வரும்போது உங்கள் லாபத்தை விட ஒரு அரை மடங்காவது பெருசாக இருந்தால் தான் மணி மேனேஜ்மெண்ட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 120 பாயிண்ட் டார்கெட். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா RSI. ஸோ உங்களுடைய சார்ட்டில் வந்து நீங்கள் எந்த ப்ரோக்கர் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுடைய சார்ட்டில் RSIன்னு இண்டிகேட்டர் இருக்கும். அதை ஆட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா 70-13 இருக்கும் ஒரு லைன். ஸோ நீங்கள் அதை வந்து 60-14 மாற்றிக்கிங்க. நீங்கள் அதை மாற்றிட்டிங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த 60க்கு மேலே என்ன பண்ணணும், 40க்கு மேலே என்ன பண்ணணுங்கிறது அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட் நடந்துகிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த லோவுக்கு கீழே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படி ஒரு என்ட்ரியை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சார்ட்டில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது இல்லாமல் பையிங் ஸ்ட்ராட்டஜி, நம்ம 8 பையிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது நம்மளுடைய பெய்டு கிளாஸில் நம்ம சொல்லித்தரது அது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தான் நம்மளுடைய ஒரு சார்ட். இது இன்னொரு சார்ட்லையும் காமிக்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும் 60 RSI 60க்கு கீழே வந்து ப்ரைஸ் டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த டவுன் ஆகிற கேண்டிலோட லோ கீழே நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இது வந்து 40 தொடும்போது என்ன மூவ்மெண்ட் இருக்கோ நமக்கு அதில் வந்து அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய 1.5 கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸை காஸ்ட் டு காஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. நீங்கள் அதை செல் பண்ணுறீங்களோ அது என்ன பை பண்ணுறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு காஸ்ட் டு காஸ்ட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா ப்ரைஸ் மறுபடியும் மேலே வந்தாலும் உங்களுக்கு லாஸ் ஆகாது. அப்போது இந்த RSI 60க்கு கீழே வருது அப்படின்னால் ஸோ நம்ம காலையில் வந்து 9:15 10 மணிக்குள்ளே நடக்கிற மூவ்மெண்ட்டை மட்டும் தான், ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நடக்கும், எல்லாத்தையும் ட்ரேடு பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்டு கிடைக்கிற ஒரு மூவ்மெண்ட்டோ 2 மூவ்மெண்ட்லேயும் நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்காக தான் இந்த பையிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ரொம்ப நேரம் டைம் இருக்காது, ப்ரீமியம் கரையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 60 கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த கேண்டிலோடைய லோ கீழே நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து 170லேருந்து 210க்குள்ளே இருக்கிற ப்ரீமியத்தை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து டார்கெட்டு சொன்னால் 1.5 இல்லைன்னா 1:2. ஸோ இந்த ரேஞ்சு 40 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் 60 to 80 ரூபா வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஸோ இது 40 வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லுக்கு நம்ம இன்னொன்று பைக்கு நம்ம ஒன்று காமிக்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது, ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக ட்ரேடிங் டேயில் நடந்தது. இது பேங்க் நிஃப்டியில் நமக்கு லாஸ்ட்டாக ஃப்ரைடே நடந்தது இல்லைங்களா. அப்போ வந்து பாருங்கள் ஸ்பாட் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டை தான் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்போது அதோடைய சப்போர்ட் ஏரியாவை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ 60க்கு மேலே வந்து டவுன்லேருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ஸோ இப்போ நாம் பைக் தயாராகலாம். இதே நம்ம ஃப்யூச்சர் கூட எடுத்து ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்யூச்சரில் நமக்கு ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்விங் லோ வரும். சில நேரங்களில் அந்த ஸ்விங் லோ வந்து அதிக பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அதனால் அதை நம்ம எடுத்துக்காமல் ஆப்ஷனில் அதுக்கு தான் ட்ரேட் பண்ண சொல்கிறோம். இப்போ இதை மூவ்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 60க்கு மேலே மூவ் ஆகும்போது இந்த இடத்துல கூட நம்மளுடைய டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட். இது பார்த்திங்கன்னா இதுதான் இதுலேயே ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்டு. நிறைய மூவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் இங்கே எடுக்குது, அதுக்கப்புறம் இங்கே போகுதுனால நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் பை ஆர் செல் அது நமக்கு கிடச்சிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரீமியம் குறையிறக்குள்ள. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆப்ஷன் அதாவது வந்து 48,300 பிரேக் பண்ணும்போது 200 பாயிண்ட்டுக்கு அவுட்டராக இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா இருக்குது. ஸோ அதோடைய ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட்டு 150 ரூபா. ஸோ அந்த நேரங்களில் வந்து பிரேக் ஆகுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபாங்கிறது நமக்கு இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மூமெண்ட்லேயே நமக்கு ரீச் ஆயிடுச்சு. 1:2 270 ரூபாய் ரீச் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:3 இது 300 ரூபாயும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1:3 வரைக்குமே கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடம் போனதையுமே நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது இட்ஸ் அ பெட்டர். ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஃபஸ்ட்டு ஒன் மூமெண்ட் ஆர் ஃபஸ்ட்டு ஒன் மூமெண்ட் ரிவர்ஸில் ரொம்ப அதிகமாக வந்துட்டே போயிட்டே இருக்கிறதுல எடுத்திங்கன்னா பொழுது வரைக்கும் நிறைய வரும். ஸோ அது சூட்டபிள் கரெக்டாக வராது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்தது இதே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து டவுன் ஆகுது 60. ஸோ இது நம்மளோட ட்ரேடிங் வியூக்கான தான் RSI இண்டிகேட்டரு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அந்த 60 and 40ங்கிறது 70 and 30 60-40 நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கீழே வந்து டவுன் ஆகுது, நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ப்ரைஸ். ஸோ நமக்கு வந்து ரிஸ்க் அந்த 40 பாயிண்ட்ஸ் தான். இது ஃபியூச்சரில் நம்ம காட்டுறது ஸ்பாட்டில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகி க்ளோசிங் கொடுக்குது இந்த கேண்டில்.
ஸோ இந்த மார்க் பண்ணிக்கிற இந்த கேண்டில் லோ கீழே செல். ஸோ வந்து ஃபியூச்சர் பண்ணுறோன்னா அது ஸ்விங்கை வச்சுக்கலாம், ஒரு காமனுக்காக நான் சொல்கிறேன் ஸ்விங்கை வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஸோ சில நேரம் ஸ்விங்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் 120 பாயிண்ட் 150 பாயிண்ட் 160 பாயிண்ட் கூட வரலாம். ஸோ அப்போ அவ்வளவு நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும்னு பார்த்துட்டு தான் அந்த என்ட்ரிக்கு போகணும். இது வந்து நம்ம ஆப்ஷனுக்கு ஒரு ஸ்மால் ரிஸ்க் கான்செப்ட்டில் தான் பையிங் க்ரியேட் பண்ணணும். பையிங் எப்பயுமே பொழுது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராஃபிட்டபிள் கிடைக்காது நமக்கு. ஸோ அப்போ வந்து அந்த இடங்களில் பிரேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததான் ஸோ அதில் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 220 ரூபா இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன். ஸோ 220 ரூபா, அதாவது 47,700 இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன். நம்ம அந்த ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது நம்ம இந்த புட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரேஞ்சில் இருந்தது. நாம் தான் 170 டு 210 ரூபா சொன்னோம், 220 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ 9:33க்கு இதுவும் பிரேக் ஆகுது. ஸோ நமக்கு 220 ரூபாய்க்கு வாங்குகிறோம், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா அதுக்கான டார்கெட். நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 180. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து கொடுத்துடணும். இந்த பார்த்திங்கன்னா எஸ்எல் இந்த 180 கீழே வந்தது அப்படின்னா சிந்திக்காமல் நம்ம வெளியே வந்துடணும். அது திங்க் பண்ணவே கூடாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கிளியராக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறது பெட்டர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கான மெத்தட் சொல்லியிருக்கோம். இது உங்களுடைய சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறைய உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஓப்பனிங் டைமில் சூட்டபிள் ஆகும் இந்த பையிங் ஆப்ஷன். இது இல்லாமல் நம்மளுடைய 7 பையிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது இல்லாமல் ஒரு 5 செல்லிங் ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீக்கில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவராலாக நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம். ஸோ பேசிக் கால் அண்ட் புட் பார்த்துருக்குறோம், டைப் ஆஃப் ஆப்ஷன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஆப்ஷன் கிரீக், ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, மேக்ஸ் பெயின், பிசிஆர், இந்தியா விக்ஸ், அவாய்ட் ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நம்மளால் இந்த டைமுக்குள்ளே கவர் பண்ண முடிஞ்சதில் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறத நம்ம நான் இன்னொன்று முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய சஜஷன், அதாவது வந்து உங்களுடைய கருத்துக்கு சொல்லலாம், கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இது மீதி இருக்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் பையிங் பார்த்தோம். மீதி இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிக் ஸ்பின்னிங் ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி இப்படின்னு வந்து 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அது நம்மளுடைய பெய்டு கிளாஸில் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். ஹலோ சார். சொல்லுங்கள் சார். ஆர்எஸ்ஐ வந்து 2 இது சொல்லியிருந்தேன் நீங்கள் சார், 40-60. ஆமாம். இப்போ அது வந்து தனித்தனியாக வைக்கணுங்களா இல்லை 2 மெர்ஜ் பண்ணி இருக்க மாதிரி வைக்கணும்? என்னங்க? அதாவது 40 வச்சோம் அப்படின்னா அது ஒரு தனியாக கிரியேட் ஆகுதுங்க சார். ஆமாங்க. அதாவது ஆர்எஸ்ஐயில் வந்து 70-30 இருக்குங்க. நீங்கள் செட்டிங்கில் போய் அதை வந்து நீங்கள் 60-40 சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் வந்து 40லிருந்து ரிவர்ஸில் ஆகும்போது, ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் ஆகும்போது பையிங் கான்செப்ட்டுங்க. 60லிருந்து ரிவர்ஸில் ஆகும்போது செல்லிங் கான்செப்ட்டு. நம்ம இதை ஒரு மூமெண்ட் தான் எடுக்கிறோம். அன்னைக்கு ஃபுல்லாக இதுக்குள்ளே எடுக்க முயற்சி பண்ணிடாதீங்க, அது சரியாக இருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 1 ஹவரில் தான் ஆப்ஷன் வந்து பெரிய மூமெண்ட் இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மவுண்ட் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து அதில் பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது இல்லையா? ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டைம் டிகேவில் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? புரியுதுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இனி ஏதாவது ஆப்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா நம்ம சொன்ன மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் ஆர் கால். ஸோ நீங்கள் இது வேணும் பண்ணலாம். ஸோ இனி யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா நீங்கள் பார்த்த வரைக்கும்? ஸோ இல்லைன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய இன்னொரு ட்ரைனிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் லைவில் தான் வரும். ஸோ ஒன்லி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைவில். ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை பற்றியானது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பிட்காயின் ஆப்ஷனில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த கிளாஸஸ் நம்மளது இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு கிளாஸ் நம்ம முடியும் போது அடுத்தது என்னென்ன கிளாஸ் இருக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம். ஹலோ, சொல்லுங்கள் சார். ரெகுலர் கிளாஸ்னா எங்கே நடக்குது? ஓகே, அந்த ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ரெகுலர் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 to 10 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கிளாஸ் இருக்குதுங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 ஃபீஸ் வருது, ஆன்லைன் கிளாஸ். சரிங்களா? ஸோ டைரக்ட் கிளாஸ் அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏப்ரல் 20 நம்ம வந்து ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம ஆஃபீஸில் சரவணம்பட்டியில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. குமரகுரு காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது, நியர்பையாக சரவணம்பட்டியில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் டைரக்ட் கிளாஸு அதில் அட்டன் பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாத்துக்கும் சார்ஜஸ் குறைவாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, என்ன கான்செப்ட்னா நீங்கள் வந்து இப்போது நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா
ஸோ புதுசாக இருக்கிறாங்க நிறைய வந்து உள்ளே வரும்போதே நம்ம சிம்பிளாக பாருங்களேன். இப்போது 2500 ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஒரு பெரிய ஃபீஸே கிடையாது. சும்மா சாதாரணமாக இங்கே நிறைய ஆயிரக்கணக்கில் இழக்கிறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதை சரியான ஆள்கிட்ட போய் கற்றுக்க முடியாமல் வேறு எங்கேயோ போய் 20,000 30,000 ஃபீஸு கட்டி அது பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒர்த்தெல்லாம் போயிருங்க. நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க, இதில் அட்டன் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேங்க, நிறைய பேர் இதில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸே இருக்காது. ஸோ அவங்க லைவ் சப்போர்ட்டுக்கும் வரமாட்டாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கிலிருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது முடிவு வரைக்கும் லைவில் தான் இருக்கிறோம். இப்போ ஆப்ஷன் மட்டும்தான் லைவ் இது டைரக்ட் கிளாஸ் இருக்குங்களா சார்? ஆஃப்லைன் இல்லைங்க, ஆஃப்லைனில் வந்து ஸ்மார்ட் மணி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் இருக்குதுங்க. ஓகேங்களா? ட்ரேடிங் ஃபுல்லாக என்னங்க ட்ரேடிங் ஃபுல்லாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் போகணுன்னா நீங்கள் வந்துங்க ட்ரேடிங்கில் A to Z கற்றுக்கிறதுக்கு, அதாவது வந்து நீங்கள் ஒன்றுமே தெரியல எனக்கு ட்ரேடிங்கில், எனக்கு நான் புதுசாக இருக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு தனியான விஷயங்களில் சொல்லிக் கொடுக்கணுங்க. ஏன்னா உள்ளே வரும்போது அவருக்கு எல்லாம் தெரிஞ்சால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மிங்க. ஸோ அதனால் பேசிக் கிளாஸ்னு ஒன்று இருக்கும், அது வந்து ரொம்ப பிகினருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் அட்வான்ஸ் இருக்குதுங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் அட்வான்ஸ்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கிளாஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட ட்ரைனிங். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் அந்த நம்பர்லேயே கேட்கலாமாங்க சார் டீட்டெயில்ஸ் ஏதாவதுன்னா? நான் கொடுத்துக்கிற நம்பர்லேயே நீங்கள் தாராளமாக கேளுங்க டீட்டெயில்ஸு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ் வந்து பிட்காயின் ஆப்ஷனை பற்றியான கிளாஸஸ். சரிங்களா? ஏன்னா பிட்காயின் வந்து ஒரு நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குது. அதில் நம்ம ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனு, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இதெல்லாம் தெளிவாக கற்றுக்கிட்டு பிட்காயின் ஆப்ஷனில் வந்து குறைந்த முதலீடில் நல்ல லாபம் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் லைவில் நம்ம வந்துட்டுருக்குறோம். 6 to 11 இப்போ ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் 6 to 8, 8:30 வரைக்கும் வர்றோம் நம்ம லைவில் வந்து ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கணும், ஒரு சார்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்க? நம்ம எல்லாமே லைவ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க, மார்க்கெட் முடிஞ்சது வச்சு பேசல. ஸோ நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து லைவில் என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன நடக்குங்கிறத தான் நம்மளோட இதில் சொல்லித்தரோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் பிட்காயின் ஆப்ஷன் கிளாஸ். ஸோ நம்மளுடைய யூடியூப் லைவ் கிளாஸ் ஒன்று இருக்கும் இந்த வாரத்திலேயே. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ். ஒரு நாளில் ஒரு ட்ரேடு எப்படிலாம் ஆகுது, நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைவில் யூடியூப்பில் ஒரு கிளாஸ் இருக்குது ஈவினிங் டைம். ஸோ நம்ம யூடியூப் அதனால தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கும். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. உங்களுக்கு யாருக்கு பெரிய டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா நான் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸஸில் பார்ப்போம். ஃப்ரீ ஆர் பெய்டு கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரி நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.